வணக்கம் மக்களே. டிஏஎஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது லாஸ்ட் 1 வீக்காக பார்த்துருப்போம். அதாவது கேப் அப் ஓப்பனிங்க்கு பயந்த காலம் போய் அதை ப்ரெடிக்ட் பண்ணுற காலம் போய் க்ளோசிங்கையும் சேர்த்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல முடியாது சத்தியமாக. ஏன்னா ஒரு க்ளோசிங் ப்ரைஸை நம்ம ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ண தெரியுது அப்படின்னா அவர் தான் எல்லாம் மார்க்கெட்டுக்கு. அது யாருனாலையும் பண்ண முடியாது. சரிங்களா? ஏதோ ஓப்பனிங் கூட இங்கே ஆகலாம் அங்கே ஆகலாம், கிஃப்ட் நிஃப்டி பார்த்து ஏதாவது கரெக்டாக. இப்போ என்ன அப்படின்னா வாலட்டிலிட்டி அப்படியே நிற்குது. காரணங்கிறது க்ளோசிங்கை எங்கே வைக்கிறது, அந்த மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியாதனால அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க கடந்த ஒரு வாரமாக. இதுக்கு இது மட்டும்தான் காரணமாக வேறு என்ன காரணம் இருக்க முடியாது. கரெக்டாக கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நகர்ந்த நிகழ்வில் இதுதான் வந்து நம்மளை வந்து தலை மேலே வந்து ஆணி இறக்குன ஒரு வேலை. அப்போ அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரே ரேஞ்ச் இருக்காங்க. கண்டிப்பாக இங்கேயே நிற்க போகிறது கிடையாது. ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு செல்லருக்கு தான் இது பாதிப்பு, பையருக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு உருட்டுறது எப்படின்னு தெரியல. ஏன்னா அல்டிமேட்டாக மார்க்கெட்டில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து செல்லிங் தான் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்டில் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னவோ அவங்க அதை தான் பார்ப்பாங்க. ஒரு பையருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய மார்க்கெட்னு ஆகிப்போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி ப்ளே பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள். அப்போ பையருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மார்க்கெட்டாக இது இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது. பையர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணலாம் அவர் ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே வந்து இது வந்து பையருக்கு வந்து இந்த க்ளோசிங் சாதகமாக இருக்குது, செல்லருக்கு வந்து ஒஸ்ட்டாக இருக்குன்னா பார்த்தீங்களா அப்படி நிறுத்திட்டான். அப்படியே டேவில் வாலட்டிலிட்டியில் அப்படியே நிறுத்துகிறான். வேணுங்கும் போது அவனுக்கு எப்போ மார்க்கெட் மூவ் ஆகணுமோ அப்போ மட்டும் மூவ் பண்ணுவான். மற்றபடி எப்போவுமே மூவ் பண்ண மாட்டான். இனிமேல் இந்த காலையில் வாலட்டைலாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 3 மணிக்கு வந்து மொமெண்டம் கொடுக்கும், எக்ஸ்பைரி மொமெண்டம் வரும், அவ்வளோதான். 30-40 பாயிண்ட்டுக்குள் நிறுத்திக்கிட்டு இருக்கான் மார்க்கெட்டை. ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம் மார்க்கெட்டை. இந்த க்ளோசிங் ப்ரைஸை ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாருன்னா அவர் தான் மார்க்கெட்டுக்கு எல்லாமே. சரிங்களா? கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதான் இது வந்து யார் யாரை இப்போ அழிச்சிருக்குங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அழிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடர். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா பல வருஷமும் ஒரு சிஸ்டமை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆட்டோமேட் ட்ரேடுங்க நான் சொல்கிறது. சரிங்களா? அவர் வந்து ஏஏ அல்கா அவர் டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதாக பெஸ்ட் பேக் டெஸ்டிங் அத்தனை இருக்கும், எல்லாத்தையும் பண்ணியிருப்பார். அவர் காலி. சரிங்களா? அவர் வந்து அழுத கதை தான் அவர் கதை. உட்காந்து தேம்பி தேம்பி அழுக வேண்டியதாக வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. தென் 2வது இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக வந்து இண்டிகேட்டர் வந்து நிறைய லேகிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ளோசிங் ஒரு இடத்துல இருக்கும், ஓப்பன் ஹை வந்து பேசிக்கே என்னதுங்க ஓப்பன் ஹை லோ க்ளோஸுங்க அனலைசர்ஸ். கரெக்டாக நீங்களாக இருந்தால் நானாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அது காமன் தான். இப்போ இந்த க்ளோசிங் வந்து எங்கேயோ போய் க்ளோஸ் ஆகிறதுனால இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் ஜம்ப் ஆகிடுக்கு. இப்போ இது வந்து இன்றைக்கி 20 பாயிண்ட், நாளைக்கு திடீர்னு 200 பாயிண்ட் ஆனால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியுது. எங்கே ஆகும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இல்லைங்கிறதுனால இந்த ஆப்ஷன் செல்லர், இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லர்ஸும் சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு இண்டிகேட்டர் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் சரி, நமக்கு லெவல்ஸுங்கிறது கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? எனி இண்டிகேட்டர் அது வந்து டுபாகூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேண்டமாக இப்படி க்ளோஸ் ஆகுதுன்னா இந்தியன் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரியும், இது மதர் ஆஃப் மேனுப்புலேஷன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மதர் ஆஃப் மேனுப்புலேஷனில் ஃபாதர் ஆஃப் க்ளோசிங் நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இது வந்து உட்காந்துட்டுருக்குன்னா அப்போ அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்ஸ்டிடியூஷன் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழி இந்த மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் இதை வச்சு எப்படி பண்ணலாம் தான் பார்ப்பானே தவிர்த்து நம்மளை ப்ராஃபிட் ஒரு ரீட்டெயிலர்லாம் ப்ராஃபிட் வந்துடுவோம். எங்கள் இந்தியாவில் இருக்கிறத நீங்களே சொல்லுங்களேன், இந்தியாவில் இருக்கிற 95% ட்ரேடர் லாஸ் பண்ணுறாங்க. 95% ட்ரேடரில் எல்லாருமே ஆப்ஷன் பையிங் தாங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்க லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பைரி மேனுப்புலேஷனுக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் அவன் எப்படி பண்ண போகிறான் என்ன ஏதுங்கிறது தெரில. ஆனால் மார்க்கெட்டை ஆல்ட் பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே. தென் டேரெக்ஷனாக அது பார்த்துட்டோம்னா அது வந்து நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஆனால் வந்து அது நகர மாட்டேங்குது, நின்றுக்கிட்டே இருக்குது ஒரே இடத்துல. சரிங்களா? இப்போ இந்த 12ஆம் தேதி இந்த போராட்டம் கிராட்டம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் செபியை எடுக்க மாட்டேன்ட்டாங்க இதை. இப்போ நான் வந்து இது வந்து இண்டிகேட்டர் ட்ரேடருக்கும் சரி அண்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடர் ஆட்டோ ரன் பண்ணுறவரும் சரி அவரும் காலி. அப்புறம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் இன்ட்ராடே முக்கியமாக வீக்லி கான்ட்ராக்ட் பை பண்ண எல்லாருமே காலி. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு மேனுவல் ட்ரேடர், என்னை பாதிக்குதானா? கண்டிப்பாக
ஏன்னா, என்னால வந்து மார்க்கெட்ட வந்து ஒரு இன்ட்ராடேக்குள்ள வந்து அது க்ளோசிங் முக்கியம் இல்லைங்களா? எங்க ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் எங்க இருந்துச்சு, இன்னியோட க்ளோஸ் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்மளால வந்து இந்த இத பார்க்க முடியும். இப்போ ஒரு ஃபிப் வரையறேன், இல்ல வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். என்னால ப்ராப்பரா எடுக்க முடியல. ஒரு மேனுவல் ட்ரேடருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இது ஒரு ஆட்டோமேட் ட்ரேடருக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் கஷ்டம், இவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இது வந்து கண்டிப்பா பாதிச்சிருக்கு. அதனால தெரியல. இது என்னன்னு இப்ப மேபி நீங்க வந்து ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கீங்கன்னா, கடந்த 1 வாரமா ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க ஓவராலா எப்படி நடந்திருக்கு? பையரோ, செல்லரோ கண்டிப்பா அது வந்து அடி வாங்கிரும். பல பேர் ட்ரேட் பண்றது நிறுத்திட்டாங்க. பல பேர் ட்ரேட் பண்றது நிறுத்திட்டு முழிச்சுட்டு இருக்காங்க. நானும் தான். நானும் பொசிஷன்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டு, இது என்ன பண்றது? நான் ஸ்டாக் ஆப்ஷன் பேசாம போயிரலாமா? இண்டெக்ஸ் ஒண்ணு ட்ரேட் பண்ணாம, அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? பார்ப்போம். ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துரலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு. இத எடுத்துக்கோங்க. மார்க்கெட்ட இன்னைக்கு வந்து அதே தான். வேற ஒண்ணுமே நடக்கலைங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 620 பிப்ரவரி 30 பிப்ரவரி 30ங்கிற மாரி இந்த 620 ரேஞ்ச அது எப்படின்னே தெரியல. இப்படி ஒரு இதா மாட்டி நின்னுகிட்டு இருக்கு. சரியா? அண்ட் நமக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 500 டூ 490 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? இத நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். சரியா? இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு ஒரு சப்ளை ஜோன். இதுக்குள்ள தான் நின்னுகிட்டே இருக்கான். மார்க்கெட் மேபி வந்து ராலி கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, பொசிஷனலா தான் சொல்றேன். ஏன்னா இன்ட்ராடே லெவல் பக்கத்துல இருக்கிறது நமக்கு அவ்வளவு அக்யூரசி இருக்குன்னு சொல்ல முடியாது. சைட்வேஸா இருக்கிறனால. அதனால நம்ம ஓவரால் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம்னா 25,100 இருக்கு இல்லைங்களா? 25,060, 100 இந்த ரேஞ்சு. ஆ இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து 80 வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா? சப்போர்ட் பொறுத்தவரையில் பார்த்துட்டோம்னா, நமக்கு சப்போர்ட் நல்ல ரேஞ்ச் அப்படின்னா, ஒரே நிமிஷம் சப்போர்ட் எடுத்துடலாம். சப்போர்ட் வந்து நல்ல ரேஞ்சு 348 சரியா? 348 நம்ம சப்போர்ட்டா எடுத்துப்போம். அண்ட் வந்து இது பொசிஷனல் ரேஞ்ச் தான். 1 ஹவர் கேண்டில்ஸ் வச்சு பிரேக் அவுட்ஸ்ல அடுத்தடுத்த ரேஞ்ச் போகுமான்னு பார்க்கலாம். இன்ட்ராடே பொறுத்தவரையில் நமக்கு லெவல்ஸ் அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது. ஏன்னா, அது அந்த அளவுக்கு கன்சாலிடேட் ஆகி ட்ரேட் ஆகுறனால. மேபி பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் டே இந்த ஹை இருக்கு இல்லைங்களா? இது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த இக்விலிபிரியம் க்ளோசிங் இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு மேல இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸா இந்த லெவல்ஸை மட்டும் நம்ம வச்சுப்போம். வேற எதுவும் தேவைப்படாது இதுக்கு. ஆனால் இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது ஃபிப் ரேஞ்சு அண்ட் வந்து சப்ளை ஜோனு, இது சப்போர்ட். இதில் பிரேக் அவுட்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும். பிரேக் அவுட்ஸ் வச்சா நீங்கள் பாருங்கள், கீழே வந்து பிரேக் ஆயிருக்கு, இக்விலிபிரியம் க்ளோசிங் மேலே. இக்விலிபிரியம் க்ளோசிங் வந்து மேலே வச்சிருக்கு, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு 2 டே வாலட்டிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் இங்கே, தென் வந்து இன்னைக்கு க்ளோசிங் இதுக்குள்ளேயே தான் ஆயிடுக்கு. வெள்ளிக்கிழமை எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா வெள்ளி டு திங்கக்கிழமை பெரிய லெவலில் மூவ் ஆகணும். வெள்ளிக்கிழமை மூவ் இல்லை, திங்கக்கிழமை மூவ் இல்லை. எப்பவுமே வந்து வெள்ளி இல்லை திங்கள் ஒட்டு செஞ்சுருவான் ஏதாவது ஒன்று. எதுவுமே செய்யலை. சொல்லப்போனால் எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஒன்றும் செய்யலை. அண்ட் நிஃப்டி எக்ஸ்பைரியும் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் இல்லை. கீழே அப்படியே லைட்டாக இறங்கினா இக்விலிபிரியம் க்ளோசிங் பல இடத்துக்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, இது நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் இந்த ட்ரேடிங்கை வந்து இப்போ என்ன ப்ரோ பண்ணலாம் இதை வந்து கண்டினியூஸாக அடிக்கலாமா இல்லை வேலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்னை கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது இனிமேல் லாட் சைஸை மேபி பையராக இருக்கீங்களோ செல்லராக இருக்கீங்களோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1 மந்த் அப்சர்வேஷன் டைமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 1 மந்த் அப்சர்வேஷன் டைம். நம்ம அனாலிசிஸ் எப்படி பெட்டராக ஒர்க் ஆகுது, என்ன ஏதுங்கிறது பார்க்குற ஒரு அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுற டைம்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா வந்து செபி வருவாங்க, 1 வருஷம் வந்துட்டு எல்லா எக்ஸ்பைரி காலி கிளம்பும்பாங்க. 1 வருஷம் வந்து இனி எத்தனை எக்ஸ்பைரி வேணால் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நாளைக்கே ஆப்ஷன் பையிங்க்கு ₹1,00,000 நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் பையிங் பண்ண முடியும். 5,000 ப்ரீமியமு இருந்தாலும் மார்ஜின் நீங்களும் ₹1,00,000 வச்சுக்கணும் கூட சொல்லலாம். யாருக்கு தெரியும்? சொன்னாங்கன்னா ஏன் ப்ரோ சொல்லுவாங்களா? அதெல்லாம் வாய்ப்புலாம் அதிகம் இருக்குது. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக என்ன வேணால் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து செல்லருக்கு நீ வந்து ஒரு லாட் செல் பண்ணால் ₹10,00,000 வச்சுக்க, நடக்கலாம். நாளைக்கு எல்லாத்தையும் மாற்றலாம். அப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து மொத்தமாக ஒரு அப்படியே தானூஸ் மாதிரி காலி கிளம்பு, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நான் உன்னை முடிச்சு கட்டிட்டேங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் இதில் மொத்த ட்ரேடர்ஸோட இதையும் பண்ணுறது தான். ஆனால் இது ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலேயும் போல் கீழே வரல. இன்வெஸ்டருக்கு நல்லது. கரெக்டாக அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்வெஸ்டர்ஸுக்கு இது வந்து நல்ல விஷயம். சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் செபி அதான் சொல்கிறாங்க, நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரீட்டெயிலர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த இதில். நீங்களும் வந்து ஃபிசிக்கலில் எடுங்க, அதாவது ஸ்டாக்கெல்லாம் அதில் வந்து வந்தால் தானே நம்ம ரீட்டெயில் டாமினேஷன் மார்க்கெட் ஆகும். இதுன்னு ரீட்டெயிலர்லாம் எப்படி டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த போராட்டத்தை 12ஆம் என்ன ஆகுதுன்னு. தென் வந்து நம்ம ஒற்றுமையெல்லாம் வச்சு இது ஏதாவது ஜப்பனீஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது ஒரு ரீட்டெயிலர் டாமினேட் மார்க்கெட், அந்த மாதிரி ஏதாவது இந்தியன் மார்க்கெட் ஆக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை.
இப்போதைக்கு கதை தான் இதுதான் சரிங்களா. அண்ட் வந்து இந்த வார பொறுத்த வரையில் பார்த்துட்டோம் அப்படின்னா, அதை பத்தி நம்ம பேசிருவோம். இந்த வார் என்ன ஆச்சு? என்ன ஏது? அப்படிங்கிறது. இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த வார பொறுத்தவரையில் கொஞ்சம் இந்த நெத்தன்யாஹூ மட்டும் அ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே ட்ரம்ப்பு இவங்கலாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஈரான் வந்து கொஞ்சம் வந்து இந்த வார வந்து செட்டில் பண்ற கதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ப்ரீ வார் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை பெட்டரா தான் போயிட்டுருக்கு. ஆனா, நெத்தன்யாஹூ வந்து இஸ்ரேலிய பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அவருக்கு இது பிடிக்கல. சரிங்களா? அவருக்கு இது பிடிக்க கிடையாது. ஆ அதாவது ஈர ய இஸ் அதாவது யுஎஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப புடிக்குது, இத்தன நாள் பண்ணதெல்லாம். ஆனா வந்து இப்போதைக்கு ஈரானோட வார வந்து நியூக்ளியர் செட்டில்மெண்ட் இல்லாம, அவங்ககிட்ட நியூக்ளியர் இருக்கக்கூடாது. அப்படியே வந்து நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்துனா இஸ்ரேல் வந்து இது ஒத்துக்காது. இஸ்ரேல் தாக்கும். அ அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அ இது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து இஸ்ரேல் கொஞ்சம் அடம் புடிக்கிறது அப்படிங்கிறது. இப்ப யுஎஸும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அமுங்கி வர மாரி இருக்கு. தென் வந்து கொஞ்சம் அரப் கண்ட்ரீஸ்ல இது ஹெல்ப் பண்ற மாதிரி, இத வந்து செட்டில் பண்றதுக்கு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா, ஆ இஸ்ரேல் வந்து திரும்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா? அதாவது காசா பகுதி. காசாலயும் வந்து அவங்களுக்கு வந்து ஆ ஹமாஸ் வந்து எல்லா ஆயுதங்களையும் செட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணுவேன். அப்படி இப்படின்னு அங்கேயும் நிறுத்த மாட்டேங்கிறாரு. இங்கேயும் விடக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இது பண்ணணும். கிளீனா வந்து அப்படியே தொடச்சு வச்சுட்டு தான் நீ என்ன இருந்தாலும் போகணுங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஆயில் பிரைஸ்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆயில் பிரைஸ் வந்து நமக்கு பெட்டரா தான் இருக்கு. இங்க பாருங்களேன். இது வந்து ஆயில் பிரைஸுங்க. ஒரு $79 இந்த ரேஞ்சில இன்னைக்கு அப்படியே பை ஆயிட்டு இருக்கான் மெதுவா. இந்த ஆயில் பிரைஸ் மேபி வந்து இது ஒரு பவுன்ஸ் தான். இந்த பவுன்ஸ்ங்கிறது எங்க போலாம்னா $82 வரை போகலாம். தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு அங்கொன்றும், இங்கொன்றுமா அதெல்லாம் நடக்காம இல்ல. ஆ அதே மாதிரி வந்து இந்த பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆயில் பிரைஸ் அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ள 82 74 டூ 82 $8 ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கீழ இருந்து இப்ப பவுன்ஸ் ஆகி போயிட்டு இருக்கான். பவுன்ஸ் வி ஷேப் இருக்கு $82 அந்த மாரி. கோல்டு நல்லா ஏறி இருக்கு. நல்ல விஷயம். ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல தான் இருக்கு. இங்க பார்த்துக்கோங்க. நேச்சுரல் கேஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம். ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல பார்த்துக்கோங்க. அதே மாரி சில்வர் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலயா? உன்னி வரையல. ஓகே. ஒரு $65 ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? நிஃப்டிக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி போய்க்கிட்டு இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்க கருத்தையும் சொல்லுங்க சிஏஎஸ்ல. நீங்க பாட்டுக்கு வந்து வீடியோவ பார்த்துட்டு எதுவும் கருத்து சொல்லாம போயிட்டு இருக்காதீங்க. நீங்க பாதிக்கப்பட்டுருக்கீங்களா? என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க. அதே மாரி லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது இருக்கு இல்லைங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அ அப்புறம் வந்து அது பேர் என்ன ஹைப் இருந்தா முடிஞ்சா குடுங்க. சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரையில்